ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்சிவி லாக்ஸ். இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த E20 பெட்ரோல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா E20 பெட்ரோல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த E20 பெட்ரோல் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வெஹிக்கிளில் E20 பெட்ரோல் கம்பேட்டபிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2023 மேனுஃபேக்சரிங் 2023க்கு அப்புறம் மேனுஃபேக்சர் ஆன எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா E20 கம்பேட்டபிள். சரி, அப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ என்ன கணக்கு அப்படின்னு. இந்த ஹோண்டா இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா மட்டும் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சான்னு தெரில. 2009லேருந்தே ஹோண்டா மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா வெஹிக்கிள்ஸுமே E20 கம்பேட்டபிள். அதே மாதிரி Volkswagenலே 2020க்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ண சில வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கம்பேட்டபிள். பட் அதை தவிர இந்த எந்த வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா E20 கம்பேட்டபிளே கிடையாது, எல்லாமே E10 தான் மேக்ஸிமம். சாரி கைஸ், ஒரு சின்ன கால் வந்துருச்சு, ஸோ நடுவில் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதான் இந்த 2009க்கு அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ண எல்லா ஹோண்டா வெஹிக்கிள்ஸுமே E20 கம்பேட்டபிள் தான். ஸோ அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. இப்போ E20 கம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிள்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்? இப்போ என்னோட காரும் E20 கம்பேட்டபிள் கிடையாது, என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு 15 கொடுத்துட்டு இருந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10-11 தரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக போயிடுச்சு, எனக்கு அழுத்துன்னு அழுத்த வேண்டியதாக இருக்குது. மூணாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என் காருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPTல போட்டு பாருங்கள், என் காரோட 2023 பிஃபோர் மேனுஃபேக்சரிங் பண்ண எந்த காருமே E10 கம்பேட்டபிள் தான் சொல்லியே மேனுஃபேக்சரிங் பண்ணி கேட்லாகே கையில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம எப்படி E20 பெட்ரோல் போட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம், நம்ம வேறு வழி இல்லை. ஏன்னா பியூர் பெட்ரோல் வாங்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 150-160 ருபீஸா. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பியூர் பெட்ரோல் வேணுமாப்பா, நீ வந்து 150 ருபீஸ் 160 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, எனக்கு பியூர் வேணாப்பா, நான் E20லேயே கொஞ்சம் மைலேஜ் ட்ராப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதோட விலையும் குறைங்கப்பானா அதுவும் குறைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த E20 வரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் நம்ம கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, E20 பெட்ரோல் நான் வந்து விலை குறைச்சி 80-85 ருபீஸ் தரதா சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. E20யோட விலை அதே விலை தான் நிற்குது இன்னும். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது கைஸ். ஏதோ எனக்கு தோணுன விஷயம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ E20 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் செட் ஆகாத வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 100% இஷ்யூ வரும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நானும் வந்து கிட்டத்தட்ட 2 வெஹிக்கிள் E20 கம்பேட்டபிள் இல்லாத வெஹிக்கிள் தான் வச்சுட்டு இருக்கேன். மேபி நான் டவுன் தி லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன், ஸோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். ஸோ வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. நாளைக்கு மறுபடியும் நம்ம ஒரு புது டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் இஸ் டாடா, பாய் ஃப்ரம் ஆர்சிவி லாக்ஸ்.